உஷா சுப்பிரமணியன் வர்றீங்கல்ல? ஹலோ, அது உங்க நேம்க்கு எல்லாம் மெசேஜ் வருதாமா? வரலையே. அதான் நீங்க எனக்கு லிங்க் நீங்க அனுப்பி ரெகுலரா வர்றீங்க, ஆனா எனக்கு வந்து நீங்க மெசேஜ் கொடுக்கலமா. எனக்கு நான் சொல்றேன்னா இந்த நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் உங்க நம்பர் கொடுங்க. எனக்கு உங்க நம்பரே ஸ்டோர் ஆகாம இருக்கு. அப்படியா? அது உங்க நம்பருக்கு அதான் பார்த்தா நீங்க வந்துட்டு இருக்கீங்க, டெய்லி வந்துட்டு இருக்கீங்க, ஆனா உங்க நம்பர் ஸ்டோர் ஆகாம இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்ல, நான் சொன்ன நம்பர் நான் அப்படியே வேணா இப்ப நோட் பண்ணிங்க. நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க. 98424 93 585. நான் ஒரு சொல்றேன். 9842493985. 585. அதான் 9842493585. இதுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க. காலை சக்கரன்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுங்க, நான் லிங்க்ல சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா, ஓகே. இந்த நம்பரை நீங்களும் ஸ்டோர் பண்ணீங்க. உங்களுக்கு நீங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டாதான் எனக்கு மெசேஜ் உங்களுக்கு வரும். ஓகேம்மா, ஓகே. ஓகே, தேங்க்யூ.
ஹலோ ஹலோ சார் கேக்குதா? சார் ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் கேக்குது. இப்ப கேக்குதா சார்? ஓகே ஓகே கேக்குது சார். ஓகே ஓகே. தேங்க்யூ. இன்னும் யாரும் ஜாயின் பண்ணலையா சார்? கண்ணப்பன் ஐயா வரல. ஓகே. சார் அவங்க போட்டாலும் நான் வரல. யார் சார்? யார்கிட்ட போட்டவங்க வரலையே. சார் நீங்க இருக்கீங்க சார், கரெக்டா இருக்கு. சரி, வேற யாரோட போட்டவங்க வரலையே. இல்ல யாரும் ஆன் பண்ணல சார். சரி ஓகே ஓகே ஓகே. வீடியோ ஆன் பண்ணல. சரி ஓகே. நான் கரெக்டா இருக்கேனா? இருக்கு.
சார் சார் காலதாமதத்திற்கு மன்னிக்கவும். கண்ணப்பன் ஐயாவோட ஜூம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ரெடி ஆயிடும். ஐயாவோட ஜூம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஓப்பன் ஆகல. அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்முடல் உன்முடன். சார் கேக்குதுங்களா? கேக்குது. இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் பட்டுக்கோட்டை சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் தாமஸ் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் காளிமுத்து அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சந்திர மகேஷ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் இன்று நமக்கு சிறப்பான ஆசனங்களை சொல்ல காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் கஸ்தூரி அம்மா அவர்களுக்கும், நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம். ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் சந்திர மகேஷ் அவர்கள். நான் சொல்லுங்க மகேஷனா. மகேஷனா சார், குணால் சார் கேக்குதா சார்? குணால் சார் கேக்குது. அவருக்கு வரல, அவருக்கு கேட்கல. அவர் வந்திருக்காருன்னு கேட்கல சார். சொல்லிட்டுமா? எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லை சார் நீங்களே சொல்லிடுங்க சார். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, பொருளே, இன்பத்தில் ஊற்றே, அருளின் வடிவே, எங்கள் எண்ணம், சொல், செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புறவும் அன்பும் அமைதியும் தலைத்திட நின்றுடன் வேண்டி இருக்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளு என்பதை
மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளை ஈடுபட இறையே அருள் புரிவாய். எல்லோரும் எல்லா வளமும் பற்றி இறுதிய வாழ்கிற இறையே அருள் புரிவாய். நன்றி நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை சங்கத்தின் தலைவர் கலிமுத்து அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர். அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுமா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் பின்னிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். அடுத்ததாக பிரணவ மந்திரம். இரு கையில சின்முத்திர வச்சுக்கோங்க. இரு கால் முட்டியில் இருக்கட்டும். முதுகுத்தண்டு நேரா இருக்கட்டும். நீண்ட மூச்சு காட்டு உள்ள இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை. மீண்டும் ஒரு முறை. மீண்டும் ஒரு முறை. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி. தோள்பட்டையிலிருந்து போய்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10.
3 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. அடுத்ததாக கண்களுக்கான பயிற்சி. மேலும் கீழும் வலது இடது, மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. மெல்ல கண்களை மூடிக்கோங்க. இறுக்கம் இல்லாம மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெல்ல கண்களை திறந்து சுழற்சி முறை. வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ். ஆப்போசிட். இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ். மெல்ல கண்களை மூடிக்கோங்க. இறுக்கம் இல்லாம மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக நின்ற நிலை பயிற்சி. அனைவருக்கும் காலை வணக்கம். பத்து திறன்கள்.
முதல் நிலை கைகள் உயர்த்தியவாறு காற்று உள்ளே செல்லட்டும். இரண்டாவது நிலை இடுப்பில் வைத்து பிரயாசனா. மூன்றாவது நிலை, நான்காவது நிலை விரல்களை தரையில் வைத்து வலது காலை மேலே உயர்த்துகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. மீண்டும் கைகளை இடுப்பில் வைத்து காற்றை உள்ளிழுத்தவாறு தலை பின்னோக்கி சாயட்டும். ஒரு நீண்ட மூச்சு காற்று ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக பாதகஸ்தாசனா. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. திரிகோணாசனா. ஓய்வுடன் கால்களை விரித்து வைத்து கைகள் காற்றை உள்ளிழுத்தவாறு உயரட்டும். வலது கை வலது கால் கட்டை விரலில் பார்வை மேல இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேல வரட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு போகட்டும். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9 காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயர்கிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு போகட்டும். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து வலது கை இடது கால் கட்டைவர்களுக்கு போகட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 அடுத்து இடது கை வலது கால் கட்டைவர்களுக்கு போகட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. கால்களை இணைத்து வைத்து ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. ஆழ்ந்து காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக படுத்த நிலை ஆசனங்கள். உருளாசனம். இரு கைகளையும் மேலே உயர்த்தி வலது இடதாக உடல் முழுவதும் தரையில் படிந்து நன்றாக உருளுகிறோம். அங்க பிரதட்சணம். அப்படியே படுத்த நிலையில் அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஆழ்ந்து மூச்சு காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். நிதானமான நீண்ட காற்று ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக இரு கால்களையும் இணைத்து பிடித்து ஊஞ்சலாசனா.
1 2 3 4 5 6 7 8 9. அப்படியே ஒரு ஆழ்ந்த மூச்சு. மீண்டும் பிடித்து உடலை வலது இடதாக பக்கவாட்டில் சாய்க்கிறோம். அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலையில் புஜங்காசனா. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. நீண்டு காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக வில்லாசனா. வலது கை வலது கால் கணுக்கால பிடிக்கட்டும், இடது கை இடது கால் கணுக்கால பிடிக்கட்டும், தலை மேல வரட்டும், வயிற்று பகுதி தரையில் இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. நிதானமாக நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேற்றும். அடுத்து முயலாசனம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9. காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயரட்டும். கைகள் மேலே வரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். ஆனந்த முத்திரை வைத்து உடலை நேராக வைத்து ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக. உடலை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு.
ஆனந்த முத்திரை வைத்து கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழ் நோக்கி வரட்டும். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிறோம். மீண்டும் ஒரு முறை. அடுத்ததாக கைகளை முன்புறமாக நீட்டி கைகள் விரியும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இணையட்டும். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்மக்கிட்ட 3 பொருள் இருக்கு: உடம்பு, மனசு, புத்தி. உடம்பு ஒழுங்காக இருக்கணும்னா மனசும் ஒழுங்காக இருக்கணும், புத்தியும் ஒழுங்காக இருக்கணும். இதெல்லாம் எந்த மருத்துவரும் உட்காந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிளட் டெஸ்ட்ல எல்லாம் பார்க்க முடியாது. உறுப்பை மட்டும் ஆராய்ச்சி பண்ணி கொடுக்குற வைத்தியங்கள் ஏன் அவ்வளோ சீக்கிரம் எந்த வியாதி குணப்படுத்த மாட்டேங்குதுன்னா, மனசையும் பார்க்கல, புத்தியும் பார்க்கல. புத்தியும் மனசும் உடம்புல சில வேலைகளை செய்யுது. அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல மனசுன்னு என்ன, புத்தின்னு என்ன, அது என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்க்கலாங்க. மனதின் வேலை என்னவென்றால், பிடிச்சது பிடிக்கல அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா இதுக்கு பேர் மனசு. புத்தியின் வேலை என்னவென்றால், நல்லது கெட்டது என்பதை ஆராய்ச்சி செய்தால் அதற்கு பெயர் புத்தி. இது மைண்ட், இது இன்டெலிஜென்ட். ரெண்டு வேற வேற. மறுபடியும் சொல்கிறேன், மனதின் வேலை பிடிச்சது பிடிக்கலன்னு ஆராய்ச்சி பண்ணுறது. புத்தி என்பது நல்லது கெட்டது ஆராய்ச்சி பண்ணுறது. புத்திக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு தெரியவே தெரியாது. மனசுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியவே தெரியாது. இது ரெண்டும் சேர்ந்து தான் குழப்பங்களை ஏற்படுத்திக்கிறது. அதை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கணும். நீங்கள் ஒரு கார் ஷோரூம் போகிறீங்க. அங்கே 10 கார் லைனாக நிற்கிது. இந்த மனசும் புத்தி என்ன பண்ணும் தெரியுமா? இந்த மனசு ரொம்ப ஸ்பீடுங்க. 3 வினாடியில் இல்லை 3 நிமிஷத்தில் முடிவெடுத்துரும். புத்தி அப்படி இல்லை, 3 நாள் ஆகும், சில பேருக்கு 3 ஜென்மம் ஆகும். ஒரு 10 கார் லைனில் நிற்குதா, நம்ம என்ன பண்ணுவோம்? போய் பார்த்தோன்னே இந்த மனசு என்ன பண்ணோம்? இந்த காரு பிடிச்சிருக்கு, 100 மார்க். இந்த கார் பிடிக்கல, -100 மார்க். இந்த காரு ரொம்ப பிடிச்சிருக்கு, 1000 மார்க். இந்த காரு பிடிக்கவே இல்லை, -1000 மார்க். இந்த காரு ரொம்ப பிடிச்சிருக்கு, 1,00,000 மார்க் அப்படின்னு மார்க் போடுதா? மனதின் வேலை என்னவென்றால், 10 காரில் நமக்கு பிடித்த கார் எது என்பதை கடகடன்னு 10 செகண்டில் 10 நிமிஷத்தில் டக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி ஒரு லிஸ்ட்டு போட்டு 1 முதல் 10 வரை நம்பர் போட்டு ரொம்ப மார்க் எடுத்த காரு, மார்க்கே எடுக்காத கார், ரொம்ப பிடிச்ச காரு, அதுக்கப்புறம் பிடிச்ச காரு, அதுக்கப்புறம் பிடிச்ச காருன்னு 10 லிஸ்ட்டு போட்டு உங்கள் கையில் கொடுத்துரும். இதற்கு பெயர் தான் யோசனை. மனசு வேலையை முடிச்சிருச்சா? இப்போது 10 வினாடியில் இல்லை ஒரே நிமிஷத்தில் இந்த மனசு என்ன பண்ணுச்சு? பிடிச்ச கார் இதுதான்னு உங்களுக்கு சொல்லிடுச்சு. நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்காக போக முடியும்? இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. யார்? புத்தி. ஹலோ, நாங்கள் இருக்கிறோமில்ல,
நீ மட்டும் முடிவு பண்ணால் போதுமா, எங்களை கேட்க வேண்டாமாட்டு இவர் இறங்கி வருவார். அப்புறம் தான் இவர் என்ன பண்ணுவார், இவர் வந்து டெக்னிக்கல். ஒவ்வொரு காரையும் எத்தனை வீல் இருக்குது, பெட்ரோலா டீசலா, எத்தனை டயர் இருக்குது, இதில் எத்தனை பேர் உட்காரலாம், இது என்ன ரேட்டு, லோன் கிடைக்குமா கிடைக்காதா, நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, கார் பார்க்கிங் நிறுத்தலாமா முடியாதா, இதை வாங்கிட்டு போனால் வீட்டில் பொண்டாட்டி திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா, இப்படி நிறைய விஷயத்த லாங்கில் போகலாமா இல்லை சிட்டிக்குள்ளே ஓட்டலாமான்னு எல்லாம் யோசிச்சுங்க. இந்த புத்தி இருக்கு இல்லைங்களா, மேனேஜரை 10 கேள்வி கேட்டு 4 பேருக்கு ஃபோன் பண்ணி கூகுள் சர்ச் பண்ணி அது பண்ணி இது பண்ணி அது பண்ணின்னு 5 மணி நேரம் எடுத்துக்கும். சுமார் பேச்சுக்கு சொல்கிறேன், சில பேர்த்துக்கு 5 வருஷம், சில பேர்த்துக்கு 5 ஜென்மம். இப்படி ரொம்ப நேரமாக டெக்னிக்கலாக யோசிச்சு இந்த புத்தி என்ன பண்ணுது தெரியுமா, 1 முதல் 10 வரை நம்பர் போட்டு ரொம்ப நல்ல காரு ரொம்ப கெட்ட காருன்னு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணுது. இந்த கார் ரொம்ப நல்லது 500 மார்க், இந்த கார் ரொம்ப ரொம்ப நல்லது 10,000 மார்க், இந்த கார் நல்லாதான் -500 மார்க் அப்படின்னு போட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குதுங்க. இப்போ சொல்லுங்கள், மனசு என்ன பண்ணுச்சு, ஒரு 2 நிமிஷத்தில் 10 காரில் எந்த கார் பிடிச்சிருக்கு எந்த கார் பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு. புத்தி என்ன பண்ணுச்சு, ஒரு 5 மணி நேரமாக 1000 கேள்வி கேட்டு இது நல்ல காரு இது கெட்ட காருன்னு சொல்லிடுச்சு. இப்போ தாங்க அந்த கார் மேனேஜர் வந்து கேட்குறாரு, சார் 5 மணி நேரமாக கேள்வி மேலே கேள்வி கேட்டு குடஞ்சிங்களே, இப்போ எந்த கார் வாங்க போகிறீங்கன்னு. இவர் சொல்லுவார், ஒரே குழப்பமாக இருக்கும்பார். குழப்பம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நல்ல விஷயத்தை செய்கிறதா பிடிச்ச விஷயத்தை செய்கிறதா. அதாவது மனதுக்கு பிடித்த காரை வாங்கி வீட்டுக்கு செல்வதா அல்லது புத்தி சொன்ன நல்ல காரை வாங்குவதா என்பதே குழப்பம். எல்லாரும் புரிஞ்சுக்குங்க, குழப்பம் கன்ஃபியூஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன்னா, பிடிச்ச விஷயத்தை செய்கிறதா நல்ல விஷயத்தை செய்கிறதா. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த நல்ல கார் இருக்கு இல்லையா, புத்தி நல்லதுன்னு சொன்ன கார் இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. என்னாகும், கடனை ஒழுங்காக கட்டலாம், மைலேஜ் கிடைக்கும். வீட்டில் மனைவி வந்து சூப்பர் காருக்கு அப்படிம்பாங்க, அம்மா வந்து சூப்பர் அப்படிம்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பாராட்டுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் என்ன தெரியுமா பிரச்சனை, நீங்கள் ரோட்டில் போகும்போது அந்த பிடிச்ச மாதிரி ஒரு கார் இருக்கு இல்லையா, அது என்றைக்காவது ரோட்டில் பார்த்தோன்னா உங்கள் மனசு அடிச்சுக்கும், ஐயோ போகுதே அந்த காரை வாங்கலையேன்னு. எல்லோரும் கூட இருக்கிற எல்லோரும் நிம்மதியாக இருப்பாங்க, நீங்கள் நிம்மதியாக இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் அது மனதுக்கு பிடிக்காத கார். ஒருவேளை மனசுக்கு பிடிச்ச காரை வாங்கிட்டு போயிட்டீங்க, என்னாகும், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்கள் முகத்தில் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் சொந்தக்காரங்களாம் திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க, என்னடா இந்த காரை வாங்கிட்டு வந்திருக்க, வீட்டில் 7 பேர் இருக்காங்க, இந்த கார் 4 பேர் தான் உட்கார முடியுது. மனைவி, ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க, இந்த காரை வச்சு என்னங்க அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவன் லூஸு இந்த போய் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கா, இதே ரேட்டுக்கு பெரிய கார் கிடைக்கும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க. இப்போ என்னாச்சு, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், ஆனால் கூட இருப்பவர்கள் மனம் வருத்தப்படுகிறார்கள். இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் என்ன சொல்ல வரேன்னு. நண்பர்களே, பிடித்த விஷயத்தை மட்டுமே சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் கூட இருக்கிறவங்கெல்லாம் வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. சில பேர் புத்திசாலியாக நல்ல விஷயத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள், ஊரெல்லாம் அவர்களுக்கு நல்ல பெயர் வருகிறது, ஆனால் அவங்க நல்லாவே இல்லை, அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வாழலை, அதனால் வியாதி வருதுங்க. மீண்டும் சொல்கிறேன், யாரெல்லாம் பிடிச்சத விஷயத்தை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், அழகாக இருப்பீர்கள், நன்றாக இருப்பீர்கள், நிறைய பணம் இருக்கும், சந்தோஷமாக இருப்பீர்கள், படுத்தால் தூங்கி விடுவீர்கள். ஆனால் கூட இருக்கும் யாரும் தூங்க மாட்டார்கள், பாவம் கஷ்டப்பட்டிருப்பாங்களா இல்லையா. யாரெல்லாம் புத்திசாலியாக நல்ல விஷயம் சொல்லி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்களோ நல்ல பேர் எடுப்பீர்கள், எல்லோரும் பாராட்டுவார்கள், சமத்தும் பாருங்கள், நல்ல பையன்பாங்க, நல்ல பொண்ணும்பாங்க, நல்ல பேர் இருக்கும். ஆனால் உங்கள் மனதுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வாழாததால் உங்களுக்கு அனைத்து வியாதிகளும் வருகிறது. எனவே நண்பர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வாழ்வதற்காக மற்றவர்களை கஷ்டப்படுத்தவும் கூடாது. நாம் நல்ல பேர் எடுப்பதற்காக நாமும் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படவும் கூடாது. எனவே புத்திக்கு பிடிச்ச மாதிரி பாதி வாழணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாதி வாழணும். இது இரண்டும் வாழும் ஒருவரே ஞானி என்று பெயர். எனவே இனிமேல் தயவு செய்து ரொம்ப நல்ல பேர் எடுக்கிற விஷயத்தில் மனதுக்கு பிடிக்காமல் வாழாதீர்கள். நீங்கள் வாழ்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அதே சமயத்தில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை கஷ்டப்படுத்தாமல் பாதி விட்டு கொடுத்து வாழுங்கள். வாழ்க்கை விளையாட்டு என்பது இருவரும் ஜெயிக்க வேண்டும், நாம் மட்டுமே ஜெயிப்பது ஸ்போர்ட்ஸ், இருவரும் ஜெயிப்பது என்பது லைஃப், வாழ்க்கை. எனவே புத்தியும் மனசும் ஒன்று சேர்த்து கொண்டு போக பழகிக்கொள்வோம். கண்டிப்பாக நாமளும் கூட இருப்பவர்களும் நிம்மதியாக வாழலாம். செழிக்கட்டும் விவசாயம்.
சீர்படட்டும் நிர்வாகம். நன்றி நன்றி ஐயா. திரும்பவும் சொல்வது என்றால் ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் ஒவ்வொரு நாள் சிந்தனைகளும் நம்ம ஒரு வாழ்க்கை முறை. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அவருடைய சிந்தனைகளை நாம் ஒவ்வொரு நாளும் அசை போட்டால் அந்த வாழ்க்கை முறை நமக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை முறையாக அமையும். ஒவ்வொரு எண்ணங்களும் நமக்கு சிறப்படையும் என்பதை தருணத்தில் அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவரோட சிந்தனைகளுக்கும் காலச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக நன்றிகளையும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு கொள்கிறோம். இன்றைய அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் கஸ்தூரியம்மா அவர்கள். அதாவது இன்றைய ஆடை அணிகலன்கள் எப்படி இருக்குது, பழங்காலத்து ஆடை அணிகலன்கள் என்ன, அதன் பயன்பாடுகள் என்ன, உடல் நலம் அதனால் பேணி காக்கப்படுகிறது என்பதையும் நமக்கு சிறப்பாக விளக்க உரை அளிக்க வருகிறார்கள் கஸ்தூரியம்மா அவர்கள். கஸ்தூரியம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். கேக்குதுங்களா? ஓகே. காலச்சக்கரம் குழு சார்பாக அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஆடை அணிகலன்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியத்தை தருது, இப்ப இருக்க ஆடை முறையினால வந்து நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு அலசல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா வந்து கோயில்ல அம்மனுக்கு என்ன பண்ணுவாங்க, நல்லா அபிஷேகங்கள்லாம் பண்ணி ஆடை அணிந்து பூ மாலை எல்லாம் கூட போடுவாங்க. ஆனா ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த ஆபரணங்கள்லாம் போட்டு நம்ம அந்த கருவறையினுடைய இருட்டான இதுல இருந்து பார்க்கும்போது ரொம்ப அம்சமா தெரியும் நமக்கு. அதே மாதிரிதான் பெண்களும் வந்து அம்மனின் அம்சம் அப்படின்னும் போது ஒரு ஆடை அணிகள் போடும்போது மகாலட்சுமி கரமா இருக்கும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நெத்தி சுட்டி, கம்மல், மூக்குத்தி, புல்லாக்கு, வங்கி, ஒட்டியானம், இந்த கொலுசு, குச்சி வச்சு தலை பின்றது, சந்திரப்புற சூரியப்புற எல்லாம் போட்டுட்டு மங்களமா இருப்பாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருந்தா ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ முதல்ல நம்ம என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பெண்களுக்கு தான் முக்கியமா பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வயசுக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பாவாடை சட்டை தாவணி அணிவாங்க. அதுல என்ன நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னா, விடுப்பு சுத்தி இருக்க பகுதியும் தொப்புள் பகுதியும் காத்தோட்டமா இருக்கும்போது நம்ம கருப்பைய வந்து நல்லா வளமா வச்சுட்டு இருக்கு. இந்த கர்ப்பப்பை சூட ஆகாது. அதெல்லாம் நல்லா இருக்கும்போது இயற்கையான முறையில தாய்மை பேரும் சுகப்பிரசவம் எல்லாம் நல்லா இருந்தது. இப்ப இருக்கிற பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா சுடிதார்ஸ், லெகின்ஸ்ன்னு போடும்போது ட்ரெஸ்ல தப்பு இல்லை, ஆனா அது போடுறதுனால நம்ம பாதிப்பு மட்டும்தான் இங்க பேசுறோம். அந்த இடுப்பு பகுதியும் முதுகு பகுதியெல்லாம் கூட பாத்தீங்கன்னா எதுவுமே தோல் சுவாசிக்காது. சிம்பிளா சொல்லணும்னா தோல் வந்து சுவாசிக்காது. தோல் சுவாசிக்காததுனால என்ன ஆகுது, கருப்பையில வந்து சூடு அதிகமாகுது. அந்த சூடு குறையறதுக்காக நீர் கட்டி ஃபார்ம் ஆகுது. அந்த வயிற்று பகுதியை வந்து குளுமைப்படுத்த நீர் கட்டி ஃபார்ம் ஆகுது. அப்ப நீர் கட்டி ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுது, மாதவிலக்கு சுழற்சியில வந்து தடை ஏற்படுது, தாய்மை பேர் இல்லாம போகுது. எல்லாருமே பிசிஓடி, பாலிசிஸ்ட், நீர் கட்டி அப்படின்ற விஷயம் வருது. ஏன், அந்த ஆடை முறையை வந்து நம்ம மாற்றும் போது ஃபுல்லா டைட், தொடைப்பகுதி, அந்த கருப்பை பகுதி, அடிவயிறெல்லாம் டைட் ஆகும்போது இந்த பிரச்சனை. ஆண்களுக்கும் அதே மாதிரிதான். அப்பெல்லாம் வந்து பாரம்பரிய உடை வந்து வேட்டி கட்டுவாங்க. அந்த வேட்டி கட்டும் போது அவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும். இதுல இன்னும் போட்டீங்கன்னா நம்ம இன்னர் வேர் பேண்டிஸ் போடுறோம் இல்லைங்களா, அது கூட பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து காட்டன் இல்லாம சிந்தட்டிக்ஸ் இருக்கு. இறுக்கமா இருக்கும் போது அவங்களுக்குமே அந்த பிரச்சனை வருது. விந்தணுக்கள் நீர்த்து போறது, அந்த மாதிரி பிரச்சனை வருது. ஸோ முடிஞ்ச அளவுல இப்ப நம்ம டிப்டாப்பா இருக்கும்போது பண்ணிக்கிறோம். அட்லீஸ்ட் வீட்டுல இருக்கும்போதாவது இந்த மாதிரி தளர்வான உடைகளை பண்ணும்போது இதுல சின்ன மாற்றம் கொண்டு வரலாம். அவ்வளவுதான். சில டூ வீலர்ஸ்ல போறாங்க, ட்ரெயின் டிராவல் எல்லாம் பண்றாங்கன்னும் போது நம்ம அப்ப மாதிரியே புடவை கட்டுன்னு யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. இப்ப இருக்கிற அந்த தாய்மை பேர் எங்க பார்த்தாலும் வந்து செயற்கை கருத்தரிப்பு மையமும் அதுக்கு லோன் வேற கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது நம்ம பாதிக்கப்படுறோம் இல்லையா, திருமணமாகி உடனே குழந்தை பிறக்கல அப்படின்னும் போது எவ்வளவு டென்ஷன் வருது நமக்கு. ஸோ இந்த விஷயத்தை தவிர்க்கிறதுக்காக கூடுமான வரையில நம்ம கொஞ்சம் அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஆடையை பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணுதான் பெருசா சொல்றது. அதுல இன்னும் காத்தோட்டமா பருத்தி ஆடை போடும்போது நல்லா இருக்கு. அணிகலன், அழகு சேர்க்கிற அணிகலனும் அதனுடைய உபயோகமும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பொட்டுலயே ஆரம்பிப்போமே. அப்பெல்லாம் நல்லா நெத்தி நிறைய திலகம் வைப்பாங்க. உடனே வந்து அம்மன் மாதிரி பெருசா காசலவா அப்படின்னு கேட்கறாதீங்க. சின்னதா இந்த நெத்தி பாயிண்ட்ல சிகப்பு கலர்ல அந்த குங்குமம் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா,
இந்த நம்மள மெஸ்மரைஸ் பண்ணுவாங்க கண்ணிலேயே பார்த்து, அந்த மாதிரி விஷயங்கள் தடை செய்யும். ஒருத்தர் முகம் பார்த்து பேசும்போது அந்த திலகம் வந்து இது ஆகும்போது அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்து தாட் மாறி போயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆங்கில சக்கரம் இருக்கும்போது இந்த இடத்துல அப்படி நம்ம தொடும்போது அது ஒரு பாயிண்ட். நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்குது. உள்ளங்கை, உள்ளங்கால், தலைப்பகுதி, தொப்புளை சுத்தி இருக்கும். ஸோ ஒரு ஒரு அணிகலனுமே வந்து அந்த புள்ளிகளை வந்து ஆக்டிவேட் பண்றதா தான் இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் தலையில இருந்து ஆரம்பிச்சோம்னா நெத்தி சுட்டி, நெத்தி சுட்டில இருந்து நாடி நரம்புகள் வந்து இந்த காது வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால அதை வந்து நமக்கு ஆரோக்கியமா வச்சிருக்குது. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா போடுவாங்க. இப்ப நம்ம ஒரு விசேஷ காலத்துல மட்டும்தான் போடுறோம். அதாவது நெத்தி சுட்டி போட்டாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல குங்குமம் வைக்கிறதுமே அப்படிதான். அந்த எல்லாமே இந்த புள்ளி ஆக்டிவேட் பண்றதுக்கு தான். அந்த நெத்தி சுட்டின்றது அழகு மட்டும் இல்லாம நரம்புகளை வந்து நமக்கு ஆக்டிவேட் பண்றதுனால அருமையான ஆரோக்கியத்தை தருது. இது நம்ம அர்த்தம் தெரிஞ்சு வீட்டுல சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது போடுவாங்க. ஒண்ணு நெத்தி சுட்டி போடலாம், இல்லைன்னா இந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த பகுதி நரம்பு முடிச்சுலாம் நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பஞ்ச உலோகங்கள் இருக்கு. சிலதெல்லாம் வந்து நெத்தி சுட்டி பாத்தீங்கன்னா வெள்ளி இல்ல பஞ்ச உலோகம் கலந்தது போடுவாங்க, தங்கம் போடுவாங்க. இந்த தங்கம், வெள்ளி உலோகங்கள்லாம் நம்ம உடம்புல மேல போடும்போது என்னன்னா, நம்ம பாடி ஹீட்டை வந்து அது உள்வாங்கிக்குது. அந்த உலோகங்கள் உள்வாங்கிக்கும் போது நம்ம உடம்புல இருக்க தேவையான பாடி வந்து சமச்சீரா இருக்கிறதுனாலதான் நம்ம மேக்சிமம் வந்து தங்கம், வெள்ளி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இடுப்புக்கு மேல போடுற அணிகலன்களை வந்து தங்கமாகவும், நம்ம இடுப்பு கீழே போடுற அணிகலன் வந்து வெள்ளியாகும். தங்கம்ன்றது மகாலட்சுமி அம்சம். ஸோ நம்ம காலுக்கு கொலுசு மெட்டியா போடுறது அவ்வளவு உசிதம் கிடையாது. இடுப்புல இருந்து அண்ணா கயிறு, கொலுசு, மெட்டி யூஸ் பண்ணுவோம். மேல இருக்கிறது சின்ன சின்ன மோதிரம். இந்த பக்கத்துல ரெண்டு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 2 பக்கம் மூக்குத்தி குத்துவாங்க. இங்க புல்லாக்கு போடுவாங்க, நத்துன்னு வாங்க இங்க போடுறது. இங்க இப்படி பெருசா வட்டமா இருக்கிறத புல்லாக்குவாங்க. எல்லாமே இந்த மூக்குல இருக்க புள்ளிகளை ஆக்டிவேட் பண்றதுதான். அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மேல போடுற தங்கம் வந்து உடம்புல இருக்க சக்தியை எடுக்கிற மாதிரி, வெள்ளி வந்து பூமியில இருக்க சக்தி வந்து இழுத்து கொடுக்கறதா இருக்குது. அதனாலதான் வந்து இந்த வெள்ளி தங்கத்தை வந்து ரொம்ப அதிகமா வந்து யூஸ் பண்ணணும். காதுல போடுற கம்மல் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓட்டை இது பண்ணும்போது இதுல இருக்க நரம்பு ஆக்டிவேட் ஆகி நம்மளுடைய பிரெயின் ஸ்ட்ரென்த்தனா இருக்கும். பிளஸ் வந்து கண்ணுக்கு பார்வை நல்லா வர்றதுனாலதான் வந்து இங்க காதுல இங்க ஒண்ணு போடுவாங்க, இங்க ஒண்ணு போடுவாங்க, இங்க போடுவாங்க, இங்க போடுவாங்க. பாட்டிங்கெல்லாம் வந்து பம்படம்ன்ற மாதிரி ஒரு 3 சவரன் அந்த மாதிரி நிறைய போடுவாங்க. அந்த பள்ளி பாவத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பு செஞ்சாங்கன்னா அப்படி தோப்பு காரணம் போட வைப்பாங்க. தோப்பு காரணம் ஏன் போட வைக்கிறாங்கன்னா, வருத்தப்படுறதுக்கு இல்ல, இந்த காது அப்படி இந்த இழுக்கும் போது இந்த புள்ளிகள் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு தான் அது செய்யறது. இந்த கம்மல் நம்ம போடும்போது எவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு நம்ம புரிஞ்சுன்னு போடணும். இப்ப இருக்கிற வந்து ஃபேஷன் சொல்லிட்டு சில பேர் வந்து கம்மலே போடாம இருக்கிறாங்க. இது அப்பு பாயிண்ட் மாதிரி தான். இங்க வந்து ஓட்டையை போட்டு செய்யும் போது மூளையில இருக்கிற 2 ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயினை வந்து நல்லா பாதுகாத்து கொடுக்குது. இந்த கம்மல் போடும்போது எவ்வளவு நல்ல விஷயம். அதே வந்து ரொம்ப சிம்பிளா போடாம கொஞ்சம் இப்படி இருக்கிற டைப்ல இருக்கும்போது அது நல்லா வந்து வேலை செய்யறதுனால இந்த கம்மல் நம்ம போடுறோம். இப்ப அந்த மாதிரி கம்மல் போடாதவங்க சின்னதா ஒரு தொலை விட்டு குட்டி கம்மலாவது போட விருப்பப்படுவாங்கல்ல. ஏன்னா இது விஷயம் தெரியாதனால பேரண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்க விருப்பம் சிம்பிளா இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போனா கூட தொலைஞ்சு போயிடுவாங்க. நீங்க வெள்ளியில கூட போடுங்க. நிறைய பேர் வந்து வெள்ளியில போடுவாங்க, இல்ல செம்புல கூட இப்படி எரிங்க மாதிரி போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி செய்யலாம். மூக்குத்தி எடுத்தோம்னா பாரம்பரியமா விவசாயி இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த குருவிக்காருன்ற இனத்தார் பாத்தீங்கன்னா ஆண்கள் கூட போட்டுட்டு இருப்பாங்க மூக்குத்தி. சில பேர் நூல் கட்டுவாங்க, சில பேர் வந்து இந்த செம்பு கம்பி மாதிரி போடுவாங்க. ஏன்னா மூக்குத்தி இந்த இடத்துல ஓட்டை போட்டு நம்ம பண்ணும்போது என்னன்னா, மண்டை பகுதியில சில வாயுக்கள் இருக்கும்போது அந்த வாயுக்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கும், இந்த சைனஸ் பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து வெளியே தள்ளிவிடும். இந்த மூக்குல சுத்தி இந்த மூக்குத்தி இது மாதிரி இந்த 4 ஐட்டம் போடுறதும் சிம்பிளான ஒரு மூக்குத்தி போட்டாலும் வந்து நல்லா வேலை செய்யும். இதுல வந்து ஒரு பொதுவான பரவலான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு வலது பக்கமும் பெண்களுக்கு இடது பக்கமும் விசேஷம். அது வந்து அப்படிதான் செய்யணும், நீங்க அதை மாத்தி செய்ய தப்புன்னு சொல்ல வரல. கொஞ்சம் பலமா இருக்கும்போது அப்படி. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வயசுக்கு வந்தோடனே கம்பல்சரி எல்லாரும் வந்து அந்த மூக்குத்தியை குத்துவாங்க. அப்போ அந்த ஆரோக்கியம் நல்லா நமக்கு கிடைக்கும். ஃபேஷனா அது மட்டும் இப்போ செஞ்சுக்கிறாங்க. இடது பக்கம் மூக்குத்தி வந்து குத்துறது குத்திக்கிறாங்க. அதெல்லாம் குத்தாத இருந்தாலும் அது குத்தும்போது இது ஒரு தவறான விஷயம் இல்லை, செய்ய முடியாத விஷயம் இல்லை, ரொம்ப அருமையா வந்து இருக்கும். நரம்பு மண்டலம் எல்லாம் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி விடும் அவங்களுக்கு.
அப்படி இருக்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு இதெல்லாம் எவ்வளவு நல்லா வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணா செஞ்சுக்கலாம் நம்ம. இந்த ரொம்ப இந்த முன்னெச்சு வந்து பாத்தீங்கன்னா நரம்புகள்லாம் வந்து நல்லா போறதுனால இந்த நாசி துவாரத்துல தான் வரும். இது அப்படியே கனெக்டிவிட்டி நாசி துவாரத்துல வருது. இப்போ மூக்குத்தி போடும்போது அந்த சுவாச பிரச்சனைகள் இல்லாம நல்லா தீர்வா நல்லா இருக்கும். பார்வை கோளாறுகள்லாம் வந்து நல்லா தெரியும். இந்த காதுல கம்மல் போடும் போதும் கண் பார்வைக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. மூக்குத்தி போடும் போதும் கண் பார்வைக்கு நல்லா வருது. அதுக்கடுத்து இந்த நெத்தி சுட்டியாச்சு, கம்மல் ஆச்சு, மூக்குத்தி ஆச்சு. அதுக்கடுத்து நம்ம கழுத்துக்கு வந்தோம்னா இந்த கழுத்துக்கு கிட்ட இறுக்கி பிடிச்ச மாதிரி நெக்லஸ் ஒண்ணு போடுவாங்க. கீழே இப்படி தளர்த்தியா அந்த மாதிரி போடும்போது ரத்த ஓட்டம் வந்து இந்த கழுத்து பகுதிக்கும் உடம்பு பகுதிக்கும் சீராகிறதுக்கு வருது. எல்லாமே நரம்பு முடிச்சுதான் சம்மந்தப்பட்டிருந்தாங்க. அங்கங்க நரம்ப வந்து அது நல்லா நமக்கு ஆக்டிவேட் பண்ணுது. தங்கம் ஏற்கனவே சொல்றதுதான் உஷ்ணத்தை வந்து குறைக்கும். ஸோ நம்ம பாடி ஹீட்டை வந்து தங்கம் அப்சர்வ் பண்ணிட்டு நம்மள வந்து நல்ல சமச்சீரா எதுவுமே மிகினும் குறையினும் நோய் செய்யும் தான். அதனாலதான் உஷ்ணம் குறைஞ்சா ஜுரமா வரும். உஷ்ணம் அதிகமானா ஹீட்னால நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த ஹீட் எல்லாம் வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக நமக்கு இந்த கழுத்து சங்கிலியும் நெக்லஸ் வருது. எல்லாமே அதான் சொல்றேன். தங்கம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, ஐம்பொன்ல போடலாம், வெள்ளியில போடலாம். இப்பெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியான விலையில தான் கிடைக்கும். இன்னைக்கு தங்கம் வைக்கிற விலைக்கு நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க, பசங்க எல்லாம் எங்களை போட்டு தொல்லை பண்ணலாம், நான் எப்படி வாங்கி தருதுன்னு யாரும் பயந்துடாதீங்க. சின்னதா 1 கிராம் முலாம் பூசின தங்கம் கூட இருக்குது. அது கூட கருத்துறது கிடையாது. உடம்புக்குலாம் வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்கறது இல்லை. அதுவே அந்த ஆபரணங்கள் போடும்போது நம்ம நரம்பு முடிச்சுகள்லாம் பலப்பட்டு இந்த ரத்த ஓட்டம் எல்லாம் சீராக்கிறதுக்காக தான் நம்ம வந்து போடுறோம். அதனால நம்ம வசதிக்கு என்ன இருக்கோ அதை போடலாம். இன்னைக்கு 1 கிராமே நான் லாஸ்டா பார்க்கும்போது 5500 ரூபாய் இருந்தது. அதுக்கப்புறம் நான் பார்க்கல, என்ன விலைன்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம அதையும் வந்து யோசனை பண்ணிக்கிட்டோம். நம்மளால என்ன உலோகத்துல கிடைக்குதோ போடுது. முடியறவங்க சின்னதா ஒரு சவரன்ல கூட கிடைக்குது செயின், அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒன்றும் மேட்டர் கிடையாது. நல்லா பெரிய பெரிய வெயிட்டா ஒரு 5 சவரம் 10 சவரம் போடணும், அதெல்லாம் அவசியம் கிடையாது. அது பார்த்துக்கணும். இதெல்லாம் போடும்போது நம்ம இந்த நல்ல ஆரோக்கியம் கிடைக்குது. நரம்புகள் புள்ளிகள் அழுத்தப்பட்டு பலப்படுது. முடிஞ்சுதான் போடும். அதுக்கடுத்து மோதிரத்தை போடும். மோதிரம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வயசுக்கு வந்த பிறகுதான் போடுவாங்க. அது இந்த மோதிர விரல்னே இதுக்கு பேரு. ஏன்னா இந்த பாலுணர்வு வந்து தூண்டும். கல்யாணம் ஆகும்போது நிச்சயதார்த்தத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கூட மோதிரம் போடுவாங்க போது ஆண் பெண் 2 பேருக்கும் அந்த பாலுணர்வு கூடும்போது இனவிருத்திக்கு வந்து நல்லா வேலை செய்யும். கூட வந்து வயிற்றுக்கும் இதயத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வேற எதெல்லாம் நான் கொழுப்பா சாப்பிட்டு உடம்பே வேலை செய்யாம இருந்தேன்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, நீங்க இன்னமும் மோதிரம் போட்டாக்கா மாயாஜாலத்துல வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அது செய்யக்கூடிய விஷயம். அது கூட நம்ம அந்த உணவு கட்டுப்பாடு நம்ம ஐயா சொல்லித்தர யோகாசனத்தை நம்ம பயின்றாலே நம்ம வந்து எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும். இதனுடைய பெனிஃபிட் இதுக்காக போடப்படுதுன்றது நம்ம சொல்றோம். நீங்க அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. கையில வளையல், இந்த வளையல் இந்த மணிக்கட்டிலேயே நமக்கு அந்த புள்ளிகள் இருக்கு, அப்பு பாயிண்ட் இருக்கு, எல்லா புள்ளிகள் இருக்கும்போது இப்படி உராயுது இல்லைங்களா வளையல். கண்ணாடினா இருக்கட்டும், வெள்ளினா இருக்கட்டும், தங்கம்னா இருக்கட்டும், அந்த வளையல் போடும்போது என்னன்னா நம்ம உடம்புல வெள்ளை அணுக்கள் உற்பத்தி வந்து அதிகமாகும். நம்மளை பாதுகாக்கிற போர் வீரன் யாருன்னா வெள்ளை அணுக்கள் தான் நம்ம உடம்புல. ஏதாவது அடிபட்டா கூட அந்த வெள்ளை அணுக்கள் உற்பத்தினால்தான் வந்து அதை குணப்படுத்துது. கேன்சர் வந்தவங்க கூட பாத்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கேன்சர் நோய் எல்லாம் போறதுக்காக அந்த வெள்ளை அணுக்கள் உற்பத்தியை செய்யுது. கருப்பை இந்த தாய்மை கூட பாத்தீங்கன்னா அந்த வளையல் ரொட்டேட் ஆகுது. இந்த லம்பாடி ஒரு இனம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த முழங்கை புஜம் வரைக்குமே போடுவாங்க. அந்த மாதிரி வளையல் போடும்போது என்னன்னா இந்த மார்பக புற்றுநோய் கூட வராத அளவுக்கு அவங்கள வந்து புள்ளிகள் ஆக்டிவேட் ஆகி இப்படி உராஞ்சி இப்படி தூக்கும் போது வரும்போதும் உராஞ்சிட்டே இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பலத்தை தருது. நம்ம சுவாச பாதையில வந்து அழற்சி ஆயிடுச்சுன்னா இன்பேலன்ஸ் ஆகும். மூச்சு முட்டம் சரியா மூச்சு விட முடியாது இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கும் ரத்த ஓட்டத்தை வந்து இது சீர் பண்ணி கொடுக்கறதுனால வந்து நல்லா படுது. 2வது நம்ம பாடியில வந்து நியூரான் ஆற்றல் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அந்த வெளியே போறத கூட திரும்ப ரீகெயின் பண்ணி நமக்கு கொடுக்கும். அந்த வளையல் போடும்போது மின்காந்த ஆற்றல் வந்து திரும்ப நம்ம உடம்புக்கே வருது. நம்ம அந்த டச் பவுன் எல்லாம் செய்யும் போது நம்மளுடைய உடம்புல காந்தத்துக்கு வந்து ரொம்ப போயிடும். நீங்கன்னா இதை பாருங்க, நம்ம உடம்புல வெப்ப ஓட்டம், நீரோட்டம், காற்றோட்டம், மின்காந்த ஓட்டம் இதெல்லாம் இருக்கும் போது நம்ம வந்து பாடி நல்லா இதுல அது குறைஞ்சாலுமே நமக்கு வந்து கஷ்டமா போயிடும். இந்த வளையல் போடுறதுனால இது ஆண்கள்லாம் காப்பு போடுறாங்கல்ல, இந்த மாதிரி வெள்ளியில போடுறாங்க.
தலைவரே கஸ்தூரி அம்மாவுக்கு நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. கண்ணப்பன் ஐயா. ஐயா அம்மா நெட் டிஸ்கனெக்ட் ஆயிட்டா. நம்ம முடிச்சுமா ஐயா? நிறைவுபடுத்திக்கலாங்க ஐயா. சரியா சரியா. நன்றி. அதாவது இந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு நல்ல ஒரு நிறைய விஷயங்களை சொல்ல காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக அவங்களுடைய நெட் இன்னைக்கு பாதியிலே கட் ஆயிடுச்சு. அதனால இந்த தருணத்துல கஸ்தூரி அம்மா அவர்களுக்கு, அதாவது ஆடை அணிகலன்கள்ங்கிறது உடல் ரீதியா நமக்கு உடலை எப்படி குணப்படுத்தும், அது நமக்கு ஒரு உன்னதமான மருந்து, ஆரோக்கியம் என்பதை அருமையாக பாதி விலக்கி கொண்டிருந்தார்கள். அதாவது நம்ம இன்னைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த காலம் அதாவது அந்த காலத்துல யூஸ் பண்றது அப்படிங்கறது நம்ம இப்ப புதுமையை மாத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த காலம் தான் இந்த காலத்துக்கு நமக்கு ஏற்றது. இந்த காலத்தில் அது இருந்தால் எந்த காலமும் நமக்கு ஒரு நல்ல காலம் என்பதை இத்தருணத்தில தெரிவித்துக் கொண்டு, அது மாதிரியான நிகழ்வுகள் திரும்பவும் வந்தால் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அனைவருக்கும் ஒரு ஆரோக்கியமான உடல் அமைவதற்கும் ஒரு சிறப்பானதாக இருக்கும் என்பதையும் அவர்கள் வலியுறுத்தி சென்றார்கள். இந்த தருணத்திலே கஸ்தூரி அம்மா அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வு மூலமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இனி வரும் காலங்களிலும் அவர்கள் நம்முடன் இணைந்து இன்னும் பல விஷயங்களை, அற்புதமான விஷயங்களை நமக்கு கொடுப்பார்கள் என்று இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு, திடீர்னு சிக்னல் கட் ஆயிடுச்சு, பஃபர் ஆயிட்டே இருந்தது. ஓகே, கொலுசுக்கு வந்தோம். கொலுசு கெண்டைக்காலும் பாதமும் இடத்துல இருக்கும்போது என்னன்னா, நம்ம நடக்கும் போதெல்லாம் அந்த அழுத்தம் கொடுக்கும். அதுலயுமே பாத்தீங்கன்னா பழைய காலத்துல ஒரு 2-3 கூட போடுவாங்க. காப்பு தண்டைன்ற மாதிரி கொஞ்சம் டைட்டா போடுவாங்க. அதுக்கடுத்து இந்த கொலுசு போடுவாங்க. இந்த என்னன்னா கல்லீரல், மண்ணீரல், இரைப்பை, வயிறு எல்லா சம்பந்தப்பட்ட விஷயம் வரும். இந்த குதிக்கால்ல பேக் சைட்ல இருக்க நரம்பும் மூளை வரைக்கும் போறதுனால நம்மளுடைய மென்டல் எமோஷன்ஸ் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும். மெட்டினுடைய போடுற அந்த விரலுக்கு பாத்தீங்கன்னா இந்த கருப்பைய நரம்புகளுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த தாய்மார்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். காந்த சக்தி அது இழுத்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். குழந்தை பிறந்த பிறகு 3வது கால்ல ஒரு ரிங்கு போடுவாங்க. அது தாய்ப்பால் சுரக்கும். இது அந்த காலத்துல தெரியும் போது ஆரோக்கியமா வச்சிருந்தாங்க. இந்த கை கிட்ட வங்கி, பெண்களா இருந்தா வங்கி, ஆண்களா இருந்தா காப்பு, கயிறு, தாயத்து மாதிரி போடுவாங்க. அதுவுமே ரத்த ஓட்டம் சரி பண்ணும்போது நமக்கு பயம், பதற்றம் இல்லாம இது பண்ணும். இடுப்பு ஒட்டியானு இறுக்கமா கட்டுவாங்க. அதுவும் இடுப்பு பகுதியில ஹார்மோன்ஸ் தூண்டுறதுனால பெண்களுக்கு ஃபுல்லாவே இந்த தாய்மை பெரு கர்ப்பைக்கு நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி இந்த சிம்பிளான விஷயங்கள் தான். அதனால இந்த எதனா அணிகலன்ல நம்மளால போட முடிஞ்சதுன்னா கண்டினியூஸா போடுங்க. வெளியே போக முடியாத வீட்டுல வந்த பிறகு உபயோகப்படுத்துங்க. இதுதான் பழைய காலத்துல நமக்கு செஞ்ச விஷயங்கள். இப்ப அது விட்டு போன விஷயத்த மட்டும் நம்ம திரும்ப பொலிவு கொண்டு வரோம். நிறைய விஷயங்கள் பழசுதான் நம்ம புதுசா பண்றோம். அதனால ஒரு சின்ன தகவல். இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம காலச்சக்கர குழுவினருக்கும் இதை கேட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான நன்றிகள். வணக்கங்கம்மா. நன்றி நன்றி அம்மா. வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி அம்மா. சிறப்பானது ஒரு நிகழ்வு. இடையில இடையூறுகள், அதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தாலும் திரும்ப எங்களுக்கு அருமையா அந்த விளக்கத்தையும் முடிவுரையும் கொடுத்து அந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக மாற்றி கொடுத்தமைக்கு நன்றி. உங்களுடைய சேவைகள் தொடரட்டும், உங்கள் எண்ணங்கள் நிறைவேறட்டும். இனிவரும் காலங்கள் எல்லாமே சிறப்பாக அமைய எல்லாருடைய வாழ்த்துக்கள். இந்த காலச்சக்கர நிகழ்வு பங்கு பெற்ற சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. மற்றும் இன்று நம்ம 2 நாட்களாக நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை சங்கத்தின் தலைவர் காளிமுத்து அவர்கள் ஒரு சில வார்த்தை கூறுவார்கள். காளிம் சார், ஆடியோ மியூட்ல இருக்கு சார், அன்மியூட் பண்ணீங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். ஓகே சார்? ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். காலை சக்கரம் நிகழ்ச்சி நடைபெற ஏற்பாடு செய்து கொடுத்த நமது 298 மண்டல ஆளுநர் நம்மளுடைய டிஜி செல்வநாதன் அவர்களுக்கும், எங்களது ஏஜி தாமஸ் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும், என்னோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற செயலாளர் ரிட்டரியன் பிஹெச்எப் சந்திரமகேஷ் அவர்களுக்கும், இந்த காலை சக்கர நிகழ்வு ஏற்பாடு செய்து மக்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டி
தலைவர் குணபலன் சார் அவர்களுக்கும், செயலாளர், பொருளாளர் மற்றும் அவருடைய சங்கத்தின் அனைத்து உறுப்பினருக்கும் பட்டுக்கோட்டை ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு உண்மையாலுமே ஒரு அருமையான நிகழ்வாக இருக்கின்றது. காலையில் 5 மணி எழுந்தவுடன் நமக்கு எவ்வளவோ டைம் இருக்கிறது நம்மளோட ஒர்க்கு எல்லாத்துலயும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம்ம எந்த ஒரு நிகழ்வுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கு. நான் உண்மையாலுமே நேத்திலிருந்து நேத்து நாம் இதுல ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு ஜாயின் பண்ணதுல ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. இனிமே வரும் காலங்களில் இந்த 5 மணிக்கு எதிர்த்து காலை கடன் முடித்து விட்டு இந்த காலை சக்கர நிகழ்வில் தொடர்ந்து பயணிப்பேன் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஏற்பாடு செய்து கொடுத்த காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி தலைவர் குணபலன் அவர்களுக்கு பட்டுக்கோட்டை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு என்னோடு இன்று பயணித்த அனைத்து ரொட்டேரியன்களுக்கும் பட்டு ரோட்டரி சங்க சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி சார். உங்களுடைய வாழ்த்திற்கு நன்றி. தொடர்ந்து பயணியுங்கள். உங்கள் எண்ணம் போல் எல்லாரும் எண்ணம் அமையட்டும். தொடர்ந்து உங்கள் சங்கத்தையும் மற்றவர்களையும் பயணித்து சிறப்படைய வேண்டும் என்று காலச்சக்கரம் நிகழ்வு மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். அடுத்து இன்னும் நாளை மறுநாள் நமது சங்கத்தின் 150வது நமது காலைச்சக்கரம் நிகழ்வின் 150வது நிகழ்வு நடைபெற காத்துக் கொண்டிருக்கிறது. நல்லுள்ளங்கள் அனைவரும் 150வது நாளில் 150 நபர்களுக்கு மேலாவது நம் இணைத்து இந்த நிகழ்வை சிறப்பான நிகழ்வை மாற்றி கொடுக்க அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்றைய நிகழ்வு ஒரு சிறப்பான ஒரு பேச்சாளருடன் கண்டிப்பாக நடைபெறும். அன்றைய நிகழ்வு குறிப்புகள் நாளை அனுப்பப்படும். உங்களுக்கு இந்த தொடர்பில் இருப்பவர்கள் தொடர்ந்து பயணியுங்கள். இந்த தொடர்பில் இருப்பவர்களுக்கு நம்ம ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் கொடுத்தீங்கன்னா குரூப்பை சேர்த்துருவோம். அதனால இந்த சரி சார், தொடர்ந்து பயணியுங்கள். அதனால் நாளை மறுநாள் நமக்கு 150வது நாளை ஒரு வெற்றிகரமான நாளாக கொண்டாட காத்துக் கொண்டிருங்கள். அதாவது இனிவரும் காலங்களில் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் 8 மணி வரை குழந்தைகளுக்கான நிகழ்வாகவும் சிறப்பு நிகழ்வாகவும் அன்றைய தினம் அமையவிருக்கிறது. அதனால் இனிவரும் காலங்களில் காலை சக்கரம் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, மற்ற தினங்களில் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை என்பதை தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு நமது காலைச்சக்கரம் நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை சங்கத்திற்கும் நிகழ்வில் நம்முடன் தொடர்ந்து நமக்கு சில ஆசனங்களையும் சில பயிற்சிகளையும் சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பண்ணையா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும் இன்றைய தருணத்திலே நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆடை அணிகலன்கள் என்ன அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை நாம் மறந்து கொண்டிருந்தாலும் அதற்கு புதுமையை ஒரு விளக்கேற்றி நமக்கு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்து ஆடை மற்றும் அணிகலன்களை பற்றி சிறப்பான விளக்க உரை அளித்த கஸ்தூரி அம்மா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே எங்களுக்கு உறுதுணையாகவும் உற்றத்துணையாகவும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பயணியுங்கள் என்று கூறி இன்றைய நிறைவேற்றத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். திருச்சாங்கோடு சுப்பிரமணியன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீட்டிங் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம்.